வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. சுயநலமற்ற வழிபாடு. உண்மையான வழிபாடு என்பது மனித குலத்திற்கு செய்யும் சேவையே ஆகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி காமகோடி பரமாச்சாரியாரான மகா பெரியவா தஞ்சாவூர் மாவட்டத்தில் யாத்திரை மேற்கொண்டிருந்த பொழுது அவர் குடவாசலில் இருந்து கொடராச்சேரிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். வழியில் ஒரு புனிதமான சிவத்தலமான திருக்களம்பூருக்கு அருகே ஹரிஜன கிராம மக்கள் மகா பெரியவாளின் தரிசனம் பெறுவதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் திரண்டிருந்தனர். ஏழையிலும் ஏழையான இம்மக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிக்குள் தங்களால் என்ற ஒரு சிறிய தொகையை சேகரித்து ஆச்சாரியாருக்கு சமர்ப்பிக்க பழங்களையும் பூக்களையும் கொண்டு வந்திருந்தனர். மகா பெரியவா அவர்களின் அந்த எளிய காணிக்கைகளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கருணையுடனும் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் காணிக்கையாக அளித்த பணத்தை எண்ணி பார்க்குமாறு அவர் தம் உதவியாளர்களிடம் கூறினார். உடனடியாக அந்த தொகையை விட பல மடங்கு அதிகமான பணத்தை மடத்திலிருந்து எடுத்து அங்கிருந்த அனைத்து ஹரிஜன குடும்பங்களுக்கும் வேட்டிகள் மற்றும் சேலைகள் வாங்கி தருமாறு உத்தரவிட்டார். மாலை வேளையில் வேட்டிகளும் சேலைகளும் வந்து சேர்ந்தன. அவை அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டன. அந்த எளிய மக்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர்களின் மகிழ்ச்சியை கண்ட மகா பெரியவாளின் மகிழ்ச்சியும் அதே அளவு எல்லையற்றதாக இருந்தது. அச்சமயத்தில் உதவியாளர்களில் ஒருவர், சுவாமி, பூஜை செய்வதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டதே என்று கூறினார். மகா பெரியவா தம்மை சூழ்ந்திருந்த ஏழை கிராம மக்களை நோக்கி மிகுந்த வாஞ்சையுடன் நோக்கினார். பின்னர் தம் கருணை ததும்பும் கண்களை அந்த உதவியாளர் மீது திருப்பி தம் இனிய குரலில் இவ்வாறு கூறினார். பூஜை தாமதமாகிவிட்டதா? இதுவே உண்மையான பூஜை. இது ஏறக்குறைய நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. ஏழையர் மீது காட்டும் கருணையும் அவர்களின் வாழ்வை மேம்படுத்தலுமே மிக உயர்ந்த வடிவத்திலான பூஜை என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. சடங்குகள் என்பவை அன்பு மற்றும் சேவையின் அடிப்படையில் அமைந்திருக்கும் போது மட்டுமே அவை உண்மையான பொருளை பெறுகின்றன. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் காண்போமா? நன்றி, வணக்கம்.